ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோழியோட ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரியுது. இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரியுது. இப்போ ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகா கீரி இதோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1/4 கிலோ கோழி ஈரல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், மூணையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா சீரகம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அது வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. அது நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கோழி ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.